ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலேசியால பிரைமரி ஸ்கூல் படிக்கிற என் பையனோட ஸ்கூல் பேக்ல என்னென்ன பேக் பண்றேன்னு பார்க்கலாமா? நம்ம குழந்தை குட்டி குழந்தை அப்படிங்கறனால எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு பேர் ஆஃப் ஸ்டேஷனரி ஏற்கனவே ஸ்கூல்ல கொடுத்தாச்சு. இது எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஸ்டேஷனரி அவன் பேக்குள்ள வச்சிருப்போம். இது போக வந்து பாத்தீங்கன்னா வெட் வைப்ஸ், டிஷ்யூ, டவல் எல்லாமே வச்சுக்கலாம். ஆனா இப்போ நான் சொல்ல போறது தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ஆப்பிளோட ஏர் டேக்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க குழந்தையோட பேக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா உங்க குழந்தை எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க போன்லயே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தை ஸ்கூல் பஸ்ஸை யூஸ் பண்றாங்கன்னா ஸ்கூல் விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போன் எடுத்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். பஸ் எங்க வந்துட்டு இருக்கு, உங்க குழந்தை எங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்போ வீடியோக்காக நான் சும்மா அப்படியே பேக்ல போடுறேன். நீங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள, பேக்ல, ஷூக்குள்ள இந்த மாதிரிலாம் அது வந்து வச்சு விடலாம். குழந்தையோட சேஃப்டிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போக வாட்டர் பாட்டில் அண்ட் சானிடைசரே குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கீ செயின்ல அட்டாச் ஆன மாதிரி வருங்க. இந்த மாதிரி வாங்கி மாட்டி விட்டுட்டேன். இவ்வளவுதாங்க, பேக பேக் பண்ணியாச்சு. என்னடா புக்கே இல்லையேன்னு பாக்குறீங்களா? ஆத்விக் படிக்கிற ஸ்கூல்ல புக் எல்லாமே ஸ்கூல்ல தாங்க இருக்கும். ஒர்க் ஷீட் மட்டும் தான் கொடுத்து விடுவாங்க. அந்த வருஷம் முடியும் போது எல்லா புக்கையும் மொத்தமா கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ டெய்லி ஃப்ரீயா வந்து ஸ்கூலுக்கு பேக தூக்கிட்டு போயிட்டு வரது ஜாலியா இருக்கும்ல.